சரணாகதி தத்துவம் தான். இறைவன்கிட்ட போய் சரணடைஞ்சிடணும். அப்ப இறைவன்கிட்ட போய் சரணடைதல்ங்கிறத செய்யணும்னா உங்களுக்கும் அந்த இறைவனுக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வரும். சொல்லலாம், சாமிக்கு எல்லாமே தெரியும், நம்ம போய் ஏன் சாமி கிட்ட போய் வேண்டுதல் வைக்கணும், நாம ஏன் சாமி கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லலாம். அது வார்த்தைக்கு வேணா சரியா இருக்கும். மனம் விட்டு பேசுங்க. இறைவன் தாயும் தந்தையும் சகோதரனும் நண்பனும் போல ஒரு குருவா கூட நீங்க எடுத்துக்கலாம். யாரு மெய்குரு அப்படின்னா இந்த இறைவனும் இயற்கையும் தான் மெய்குரு. ஏன் அப்படிங்கும்போது நீங்கள் பிறந்ததுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை இறுதி வரை எத்தனை விதமான அனுபவங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு அனுபவத்தையும் யார் கொடுக்குறான்னா இந்த இயற்கையும் இறைவனும் கொடுக்குறாங்க. கடவுள் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா நான் சொல்லுவேன், ஒவ்வொருவருடைய நம்பிக்கையிலுமே கடவுள் இருக்கார். நாளைய நாள் என்னுடையது, நாளைய மறுநாள் என்னுடையது, என்றோ ஒரு நாள் எனக்கான நாளாக மாறும்னு ஒவ்வொருவரும் இன்று இரவு தூங்கி காலை விழிக்கும் வரை நான் காலையில் எழுந்திருப்பேன் அப்படிய நம்பிக்கையிலிருந்து என் வாழ்க்கை மாறும் அப்படிய நம்பிக்கை வரைக்குமே இறைவன் அந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டான்.